ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஷீ ஸ்டிச்சிங். ஒரு நார்மல் பேண்ட்டு வந்து துணியை எப்படி ஃபோல்ட் பண்ணி எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆனால் துணியில் கிடையாது, நம்ம வந்து ஒரு பேப்பர் கட்டிங் A4 ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். 2 மீட்டர்ஸ் நம்மளுக்கு நார்மல் பேண்ட்டுக்கு தேவைப்படும். இந்த வந்து பேப்பரை வந்து நம்ம வந்து துணியாக நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்கில் துணியை போட்டு இப்படி வந்து குறுக்க வந்து மடிச்சிடணும். அதுக்கப்புறம் இதையும் வந்து ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது 4 பீஸ் வந்து இருக்கும். 4 இந்த இது ஓப்பன் பகுதி வந்து 4 பீஸ் இருக்கும், க்ளோஸ் பகுதி 2 கிடைக்கும். கீழேயும் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி இருக்கும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபோல்ட் பண்ணி இருக்குது. இந்த மெத்தடு இப்போ இந்த ஃபோல்டிங் பகுதி நம்ம பக்கம் தான் எப்போ இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம போடும்போது பட்டி எடுக்கும்போது ஒரு பக்கம் ஃபோல்டாகவும் ஒரு பக்கம் நம்ம கட் பண்ணும்போது எப்படி ஓப்பன் வரும். ஸோ 2 பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை நம்ம வந்து இந்த ஃபோல்டு பகுதியை மேலேயும் ஓப்பன் பகுதியை கீழேயும் வச்சுட்டு பேண்ட்டை வந்து ஹைட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம பட்டி எடுக்கிறோம் அப்படின்னா 4 பக்கமும் ஓப்பனாக வரும். 4 பீஸ் கிடைக்கும், நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு பீஸ் வந்து 2 மீட்டரில் ஒரே பீஸ் கிடச்சிச்சின்னா இந்த மெத்தடை பண்ணுங்கள். சப்போஸ் 1 மீட்டரை நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணாலும் மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு ஓப்பன் பகுதி தான் வரும். ஸோ நம்ம வந்து 4 பீஸ் வர்றதை தவிர்க்க முடியும். இப்போ வந்து மொத்தம் ஒரு பேண்ட்டோட ஹைட்டுன்னு எனக்கு 38 இன்ச்சு வந்து பேண்ட்டோட ஹைட். ஆனால் நம்ம ஒரே பீஸாக அதை கட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு மேலே பட்டிக்கு துணி விட்டுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து அகலம் வந்து நம்ம ஹிப் சைஸோட ஒரு 4ஆல் ஹிப் சைஸை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு 5 இன்ச்சு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இல்லை நிறைய ப்ளீட்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதை எதுவுமே கம்மி பண்ண வேணாம். அந்த ப்ளீட்டுக்கு அந்த அகலத்தை அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளீட்டுக்கு தேவையானதை நம்ம அதை வந்து மேலே பட்டிக்கு ஜாயின் பண்ணும்போது மிச்சத்தை எல்லாம் ப்ளீட்டாக வந்து மடித்து தைச்சிட்டு பட்டியோட ஜாயின் பண்ணிடுவோம். இல்லை எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்மளுக்கு கடைசியில் வந்து ஒரு 2 இன்ச்சை மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சு வந்து விட்டுட்டு, ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்க்ராட்ச் அளவு நம்மளுக்கு நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இது வந்து அகலம், இது வந்து நம்ம ப்ளீட் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டல் உயரத்தில் நம்ம வந்து பட்டியோட அளவை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். பட்டியோட அளவு வந்து உயரம் 7.5 இன்ச்சு நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ 38, இப்போ இந்த இடத்துல வந்து 7.5 இன்ச்சு வந்து நம்ம வந்து பட்டியோடைய உயரம் எடுத்துக்குவோம். அந்த உயரமும் கீழே உள்ள கால் பகுதி உயரமும் நம்ம வந்து சேர்க்கும் போது நம்மளுக்கு 38 இன்ச்சு வரணும். இப்போ 38 மைனஸ் 7.5 இன்ச்சால் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா 30.5 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டணும். அதே மாதிரி கீழே வந்து நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு கேன்வாஸ் கொடுத்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு நம்ம வச்சுக்கணும். சப்போஸ் எனக்கு துணி நிறைய கீழே இருக்குது, கேன்வாஸ் இல்லை அப்படின்னா இதே மாதிரி மேலே இருந்து கீழே வரைக்கும் வந்து 33 இன்ச்சு டோட்டலாக இதோடைய உயரத்தை வந்து மார்க் பண்ணி அந்த இடத்துல ஸ்னாச்சஸ் போட்ட அளவுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு ஒரு அடையாளத்துக்கு நீங்கள் ஸ்னாச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கும்போது கீழே உள்ள துணி எல்லாமே இதே அளவுக்கு அந்த ஸ்னாச்சஸ் வர்ற அளவுக்கு நம்ம மடித்து வந்து தைச்சிக்கிட்டோம்னா கேன்வாஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ ஆங்கிள் சைடு வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு, இல்லை சில நேரம் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 6.25 அந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் சீம் அளவு வந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்க்ராட்ச் அளவு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸ்க்ராட்ச் அளவு வந்து ஒரு 7.5 இன்ச்சு வந்து இருக்கணும். 7.5 இன்ச்சு மேலே வந்து இந்த இடத்துல வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நம்மளுக்கு 8 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கணும். 8 இன்ச்சு இதே மாதிரி நம்ம 2 இன்ச்சில் வந்து ஆல்ரெடி நம்ம விட்டுருக்குறோம். அங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கர்வ் மாதிரி நம்ம போட்டு விட்டுருவோம். இப்போ இந்த கீழே ஆங்கிள் பகுதியும் இந்த ஸ்க்ராட்சோட எண்டையும் நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேண்ட்டோடைய கீழ்ப்பகுதி வந்து இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதையும் நம்ம அப்படியே நார்மல் பேண்ட்டுனால கொஞ்சம் உள்ள கூடி வளைஞ்சி கொண்டுட்டு வரோம். இப்போ பட்டிக்கு வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல தான் மார்க் பண்ணி வெட்ட போகிறோம். இப்போ பட்டியோடைய உயரம் வந்து 7.5 இன்ச்சுன்றதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ அந்த 7.5 இன்ச்சில் மேலே வந்து 7.5 இன்ச்சு இப்போ போட்டுக்கிறோம். ப்ளஸ் மேலே வந்து பேண்ட் நாடாக கோக்கிறதுக்கு 1 இன்ச்சுக்கு நம்ம மடிப்போம். அப்போ 1 இன்ச்சு வந்து அந்ததையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறணும். கீழே வந்து இந்த 2 பீஸையும் இப்போ கீழ்ப்பகுதியும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 9 இன்ச்சஸ் வந்து தேவைப்படும். இப்போ பட்டியோடைய உயரம் வந்து நம்மளுக்கு 9 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம்.
அதுக்கப்புறம் பட்டியோட அகலன்றது வந்து ஒரு 12.5 இன்ச்சு நம்மளுக்கு இருந்தால் போதுமானது. 40 இன்ச்சு ஹிப் சைஸ் இருக்கிறவங்களுக்கு 13.5 13 இந்த மாதிரி வச்சுக்கிறலாம். நார்மலாக 36 38 இருக்கிறவங்களுக்கு 12 இன்ச்சே வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ உயரம் வந்து பட்டியோட உயரம் 9 இன்ச்சு, அகலம் வந்து 12 இன்ச்சு 12.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு பீஸ். ஏன்னா இங்கே இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி பட்டியோட அகலத்தில் 3 இன்ச்சு நம்மளுக்கு வந்து மைனஸ் ஆகும். அது பேண்ட்டு நாடாது கோர்க்கறதுக்கு தைக்கிறதுக்கு நம்மளுக்கு 2 இன்ச்சு, பின்னாடி வந்து ஜாயிண்ட் போடுறதுக்கு 1 இன்ச்சு. அது எப்படின்றத நான் தைக்கும்போது சொல்கிறேன். இப்போ இவ்வளோ தான் இதோடைய நார்மல் பேண்ட்டோடைய கட்டிங் வந்து இவ்வளோ தான். இதை நம்ம எப்படி கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ கீழே ஃபோல்ட் பண்ணியிருந்ததுனால அதையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டியை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துறோம். இந்த ஃபோல்டு இருந்தனால 2 பீஸ். இப்போ இதுலேயும் வந்து காலோட பகுதிக்கு 2 பீஸ் கிடச்சிரும். இப்போ மேலே பட்டி பீஸும் நம்மளுக்கு 2 பீஸ் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து இப்படி ப்ளீட்டு வச்சு அந்த பட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சுருக்குவோம். இந்த பேப்பர் கட்டிங் முக்கியமாக பிகினர்ஸ்க்கு தான். அவங்களுக்கு வந்து எப்படி துணியை ஃபோல்ட் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறது, ஒரு பேண்ட்டு வந்து பேசிக் என்ன அப்படின்றது. பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே அட்வான்ஸ் மாடல்லாம் நம்ம அசால்ட்டாக செஞ்சிடலாம். ஸோ பேசிக்கான விஷயங்களில் நீங்கள் கவனமாக ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி தான் பேண்ட் கட்டிங். இது வந்து நான் அடுத்து துணியில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காமிச்சு ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் சேர்த்தே அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த பேண்ட் கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.